பைபிள்ல மேய்ப்பர்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். தாவீது மட்டும் டிஃபரெண்டா மேய்ச்சிருக்கான். என்ன மேய்ச்சான் தெரியுமா? கொஞ்சம் ஆடுகளை மேய்ச்சிருக்கான். யோபுக்கு நிறைய ஆடுகள் இருந்துச்சு, யாக்கோபுக்கு நிறைய ஆடுகள் நிறைய இருக்குது. தாவீது மாத்திரம் அவங்க அண்ணன் சொல்றான், அந்த கொஞ்சம் ஆடுகள் எங்க விட்டு வந்த, which means he had a great potential but his capability was limited to rear some few sheep. David was not furious on the sheep. David was not furious on his father. David was awesome to serve that sheep. அந்த 10ல 11ல 12ல ஒண்ணு கூட இலக்காதபடி அதுக்காக சிங்கத்துக்கும் அதுட்ட கரடிக்கும் சண்டை போறோம். என்ன ஆடுதுன்னா அந்த மேய்ப்பனுக்கு ஒரு ஹார்ட்டை கர்த்தர் கொடுக்கிறார். ஏன் இருதயம்னா அந்த ஆடுகளுக்காக தவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். சும்மா பழி வாங்கி சாப்பிடுறவர் இல்ல, அதுக்காக பரிதபிக்கிறார். அந்த பரிதபிக்கிற இருதயம் ஒருத்தனுக்கு வருதான்னு பாக்குறாரு. அது தாவீது கரெக்டா செட் ஆகுது. அபிஷேகத்தின் தருணம் பலி நடக்குது, பலி விருந்து நடக்குது. தாவீதை காணா. ஏன் தெரியுமா? his heart was for the sheep. அதனால தான் ஆண்டவர் பார்த்தாரு, ஒரு ஆட்டுக்கு மேல இவன் என்ன மாதிரி அன்பு வச்சிருக்கானே. நீ ஆடு மேல பாசமா இருந்தீனா ஆண்டவர் உன் ஹார்ட் மேல பாசமா இருக்கு. எனக்கு முன்பதாகவும் எனக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவர்கள் தேவனுடைய ஆட்டுக்குட்டிகள் உங்களுக்கு தெரியணும். அதனால தான் ஒரு பேதுருவை பார்த்து கேட்கிறார், ஆடுகளை மேய்ப்பாயான்னு கேட்கிறார். ஆடு மாத்திரம் தான் கரெக்ட் ரெப்ளிகா ஆஃப் us. என் ஷெப்பர்ட் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பார், என் மேய்ப்பார் உயிரோடு இருக்கிறார். அதனால நான் வாழ்வேன்.